சுப்ரீம் கோர்ட்டில் போய் இன்னும் ட்ரிபியூனல் கேட்கறதுக்கு போறேங்கிறாங்க. மத்திய அரசு என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு எதிர்த்து நடவடிக்கை எடுக்கும் பொழுது இப்ப நம்ம இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி ஏதோ வேடிக்கையா ஆரம்பிச்சு நம்மள குற்றச்சாட்டு நம்ம மேல வரப்படாதுங்கிறதுக்காக நாங்க பேசுறோம், அல்ல ட்ரிபியூனல் போறோம். அதை விட கூட இப்ப என்ன இருக்கிற 4 பேர் பார்த்தீங்கன்னா, அபிஜித் திக்கே, அப்புறம் இந்த சௌரப் தாஸ், வேற யாரோ ஒரு ராணான் இருக்காரு. யாரு இவங்க எல்லாம்? ராக்கானு யாரு? அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உச்ச நீதிமன்றத்துக்கு போனவங்க யாரு? போனவங்க சொன்னாங்க, போலீஸ் எங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கு, போலீஸ் எக்ஸஸ் எங்க மேல பண்ணிருக்கு, அதனால போலீஸ் மேல ஒரு இது வரணும், போலீஸ் தடியடி பண்ணியிருக்கு, சில இடத்துல பெல்லட் ஃபயர் பண்ணியிருக்குன்னு சொல்லி போனாங்க. அப்ப போன பொழுது டெல்லி போலீஸ் தரப்பிலிருந்து அவங்க இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாலிசிட்டர் ஜெனரல்ல பண்ணாங்க. அதாவது மத்திய அரசோட எல்லாத்தோட பெரிய வழக்கறிஞரை அங்கே ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, டெல்லி போலீஸ் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, 3000க்கு மேலே கிரிமினல்ஸ், குற்றவாளிகள் அவங்க இதில் கலந்துட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் வீடியோகிராஃப் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டேட்டா பேஸில் அவங்க இது பண்ண போது, மேட்ச் பண்ண போது வெளியில் வந்தது என்னன்னா, இந்த கல்லடி, போலீஸ் வண்டிகளை தாக்குறது, அப்புறம் பல இடங்களில் போலீஸ் அதிகாரிகளையே துரத்தி அடிப்பது, போலீஸ் கான்ஸ்டபிளை இது பண்ணுவது, இந்த மாதிரி இருக்கிற ஒரு இந்த வன்முறைகளுக்கு இருந்தவங்க, அதில் கலந்துட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி முன்னாடியே ஒரு கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது. ஸோ கிரிமினல் ரெக்கார்டு இருக்கும் பொழுது நாங்கள் இது ஒன்றா இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் போட்டது என்னன்னா, இப்போதைக்கு நீங்கள் என்ன எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்கீங்களோ எந்த எஃப்ஐஆர் அப்படியே வைங்க, உங்கள்கிட்ட இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ், உங்கள் வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் அப்படியே பாதுகாக்குங்க. இதை தவிர்த்து இப்போதைக்கு ஒன்றும் இது பண்ணாதீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதி பாரி, அதாவது மாணவர்கள், இந்த போராட்டத்தில் கலந்த மாணவர்கள் மீது ஏதாவது வழக்கு இருந்தால் அது பின்வாங்கப்படும். இது முன்னாடியே சொல்லிட்டாங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா மும்பையில் நடந்த போராட்டத்தில் சில மாணவர்கள் மேலே கேஸ் இருந்தது, எஃப்ஐஆர். அதை இன்னைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கிற பாஜக அரசு இதை விட்ரா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பீகாரில் பார்த்தீங்கன்னா பல மாணவர்கள் மீது இருந்த வழக்கை விட்ரா பண்ணிட்டாங்க. ஆனால் வன்முறை நடந்தவங்க மேலே, அதாவது பட்னாவா இருக்கட்டும், இப்போ புதுதில்லியா இருக்கட்டும், இந்த வன்முறையில் இப்போ போலீஸ் என்ன சொல்றாங்க, எங்க அதிகாரிகளை தாக்கியிருக்காங்க, அண்ட் வந்தவங்க யார் மாணவர்களா எங்களுக்கு தெரியல. அதை தவிர்த்து வேலை இந்தியாவுக்கு எதிர்த்து இருக்கிற சக்திகள், சில தீய சக்திகள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், மற்ற துபாய் போல இடங்கள்ல செயல்படும் இந்தியாவுக்கு எதிர்த்து இருக்கிற சக்திகள் யார் இந்த போராட்டத்துக்காக பணம் செலவழிச்சிருக்காங்க, கோஆர்டினேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாணவர்களுக்கு நீட்டோட பிரச்சனை இருந்தது, அவங்க போராட்டம் நடத்தது இருந்தது. ஆனால் அங்கே கூட்டம் சேர்க்கறது, அந்த இடத்துல இந்த வன்முறை மாதிரி இது பண்ணி ஒரு ப்ரொவோக் பண்ணி ஒரு பெரிய வன்முறை ஆச்சுன்னா மோடி அரசு கெட்ட பேர் வரும், இந்தியாவுக்கு கெட்ட பேர் வரும். அந்த மாதிரி ஒரு சதி போட்டவங்க அவங்கள போலீஸ் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டெல்லி போலீஸ் சொல்வது என்ன என்றால், இந்த மாதிரி எங்களை தாக்கியிருக்காங்க, இவங்க கிரிமினல்ஸ், இவங்க பேக்ரவுண்ட் இருக்கு, இதை நாங்கள் விசாரணை நடத்துகிறோம். ஆகையால் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, நீங்கள் எதையும் மூடாதீங்க பார். இதற்கு எதிர்த்து இந்த சோகால்டு காக்ரோச் பார்ட்டி இப்போ அவன் சுப்ரீம் கோர்ட்டே எதிர்ப்பேன்னு பயமுடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க பேசுவது, இன்னைக்கு விட்டுருக்கிற ஸ்டேட்மெண்ட், அந்த சௌரப் தாஸுங்கிறவரே விட்டுருக்காரு. இதை காக்ரோச் பார்ட்டிக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க கவர்மெண்ட், அதுல எல்லா எஃப்ஐஆரையும் விட்ரா பண்ணிடுவாங்க, ஆனா நீங்க வன்முறை செய்தவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு. அப்ப வன்முறை செய்தவர்களுக்கா இவங்க ஏன் பேசணும்? அரசு சொன்ன வாக்குறுதி பிரகாரம் மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஸ்டூடெண்ட் சொல்லி வன்முறை செய்ய முடியுமோ? முடியாது. நீங்க வன்முறை செய்யலன்னு சொல்றீங்க, நீங்க சொல்ற வன்முறை நாங்க பண்ணலைங்கிறீங்க. இப்ப எதுக்கு எல்லாருக்காக ஏன் பேசுறீங்க? அது இருக்கட்டும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்ட பிறகு யார் இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அதை எதிர்க்கிறதுக்கு? இதை பார்த்தீங்கன்னா இன்னையோட ஸ்டேட்மெண்ட், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி புது திருப்பம் வருது. இந்த மாதிரி நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் முன்னாடி போய் நின்று போராட்டம் பண்ணுவீங்களா? நீங்க யாரு?
என்ன ஒரு கட்சியா, ஒரு ஆட்சியா, ஏதாவது தேர்தலில் இருக்கீங்களா? யாரை ரெப்ரசன்ட் பண்றீங்க நீங்க? நீங்க மாணவர்களும் இல்லை. இருக்கிற 4 பேர் பார்த்தீங்கன்னா அபிஜித் திக்கே, அப்புறம் இந்த சௌரப் தாஸ், வேற யாரோ ஒரு ராணான் இருக்காரு. யாரு இவங்கெல்லாம்? ராக்கானு யாரு? நீங்க இளைஞர்கள் ஏதோ பிரச்சனையை எடுத்துட்டு வந்தீங்க. அதை விட உங்களுக்கு வாங்சுக்குங்கிறவர், சோனம் வாங்சுங்கிறவர் ஒவ்வொரு உட்கார்ந்தாரு உண்ணாவிரதத்தில். அதனால மேட்டர் பெருசாச்சு. இப்போ மத்திய அரசு ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நம்ம பேசும்போது விவாதம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நான் உச்ச நீதிமன்றத்தை போட்டதே தப்பு, அது அது வந்து வாக்குறுதி எதிர்த்து இருக்குன்னு. உச்ச நீதிமன்றம் ஒன்று உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கலையே. போலீஸ் அதிகாரிகளை தாக்குவது, அப்ப அதுக்கும் மாணவர்கள் போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? மாணவர்கள் எதுக்கு போலீஸ் மீது வன்முறை காமிக்க வேண்டும்? இவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, போலீஸ் அவங்க மீது வன்முறையா இருந்தது, தடியடி இருந்தது, பெல்லட் ஃபயர் பண்ணாங்கன்னு. அது ஒரு பக்கம், அதோட விசாரணை நடக்குது. இவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இவங்கள போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் எழுதி வச்சிருக்காங்க. இதுல என்ன தெரியுது சுபா, ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுட்டு ஏதோ வந்து ஒரு மக்கள் எல்லாம், இளைஞர்கள் எல்லாம் ஒரு இது பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ இது பின்னாடி இருக்க உண்மை வெளியில வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த போராட்டம் முழுமையாக ஒரு அரசியல் போராட்டம், வன்முறை கலந்த போராட்டம், மோடி அரசுக்கு எதிர்த்து, பிரதமர் மோடிக்கு எதிர்த்துக்குங்கிறது இப்போ வெளியில வருது பாருங்க. ஏன்னா எப்போ வந்து கவர்மெண்ட்டு இந்த சிஸ்டத்தை சரி பண்ணணும், நம்ம கல்வியோட அமைப்பில் இருக்கிற பற்றாக்குறைகளை நீக்கணும், இந்த லீக், இந்த மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் எல்லாம் தடுக்கணும், அதுக்கு இன்னும் நம்ம இது பண்ணணும். அப்புறம் இந்த மாஃபியான்னு இருக்கு பாருங்க, அதாவது டியூட்டோரியல் காலேஜ் மாஃபியா, கோச்சிங் கிளாஸ் மாஃபியா, அவங்க தானே இந்த கல்வியிலெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் திருடுறாங்க. அதுக்கு எதிர்த்து நடவடிக்கை எடுக்கும் பொழுது இப்போ நம்ம இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏதோ வேடிக்கையாக ஆரம்பிச்சுட்டு ஏதோ பெரிய கட்சி மாதிரி நினச்சிட்டு இப்போ அவங்க வந்து இல்லை இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இப்படி போச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ நேச்சுரலாக டெல்லி போலீஸும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, சுப்ரீம் கோர்ட்டையே சொல்லும், இங்கே பாருங்க, நீங்கள் போட்ட ஆர்டருக்கு அவமதித்து பேசுகிறாங்க, அதை மீறி பேசுகிறாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்னதை அதை யாரும் மீற முடியாது. இவங்க என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பால் இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி பல கேள்வி ஆரம்பிக்கிறது. எனக்கு என்னவோ இப்போ வந்து ஒரு பாயிண்ட் வரல் வந்துட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் இவங்களை பின்னாடி தூண்டுற சக்திகள் இன்னும் அவங்கள மோத விடுறாங்க. இந்த மோதலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோர்ட் இதை சும்மா இருக்காது. இந்த மாதிரி போச்சிங்கன்னா நாளைக்கு டெல்லி போலீஸ் கோர்ட்டில் சொன்னீங்க பாரு, நீங்கள் சொன்ன பிறகு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணுறோம், இவர் மேலே கேஸ் ஆகிடும், கண்டெம்ட் ஆக்ஷன் ஆகிடும். இல்லைங்க, அவங்க ஏதோ ஒரு இதில் வந்தாங்க, வந்த பிறகு அது வந்தது என்னென்னா ஒரு கட்டாயத்தில் வந்தாங்க. அவங்க எம்எல்ஏக்கெல்லாம் அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் வந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தலித் சப்போர்ட் அந்த பக்கம் போயிடுச்சு, விஜய் பக்கம், தாவேக்கா பக்கம் போன பிறகு சரி நம்ம சேரலைன்னா இன்னும் எல்லாம் போயிடுமோன்னு சொல்லிட்டு அதை தடுக்க தான் வந்தாங்க. இரண்டாவது இவங்க நினைச்சாங்க ப்ரெஷர் டாக்டிக் செய்யலான்னு, இதை கொடுக்கலன்னா நாங்கள் விட்ரா பண்ணிவிடுவோம், அதை கொடுக்கலன்னா விட்ரா பண்ணிவிடுவோம், அப்படி ஒரு ப்ரெஷர் போட்டு ஏதாவது வசூல் பண்ணலாமான்னு பார்த்தாங்க. அது நடக்கலை. அதனால் தலித் பெயரை சொல்லி தலித் உரிமைகளுக்காக நாங்கள் போராடுறோம், தலித் சமுதாயத்துக்கு போராடுறோம்னு சொல்லி இவங்க தங்களுக்கு வசூல் பண்ணுறது தான் ஒரு நோக்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த தலித் பெயரை சொல்லி ஒரு அரசியல் செய்கிறது, ஒரு காமர்ஸும் நடக்குதுங்க. இது இங்கே இல்லை, மகாராஷ்டிரலேயும் உண்டு இது. அதனால இந்த இடத்துல இந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுது, இந்த இடைக்கால தேர்தலில் ஆன பிறகு விஜய்க்கு முழுமையாக மெஜாரிட்டி கிடச்சிச்சுன்னா நம்மளை அப்புறம் கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை கட்டி விட்டுருவாங்க, அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. கூடவே தம் பேஸ் வேறு அங்கே போயிடுச்சேன்னு கவலையாக இருக்குது. அதுதான் மெயின் காரணங்க. அதை ஒரு விதமாக அதை அவ்வளோ ஓப்பனாக சொல்லாமல் அவங்க இது சரியில்லை அது சரியில்லை. அப்புறம் பாருங்க, நீங்கள் வந்து இந்த கூட்டணியிலிருந்து திமுக பற்றி பேசுகிறீங்க, அப்புறம் தேசிய கூட்டணி பற்றி பேசுகிறீங்க, இந்தியா அலையன்ஸ் பற்றி பேசுகிறீங்க. இந்த குழப்பறதுக்கு காரணம், அதாவது அவங்க குழம்பி இல்லை, ஒரு குழப்பம் வரணும் சொல்லி பண்ணுறாங்க, ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸாக. இல்லைங்க, இப்போது அண்ணாமலை இப்போ அவர் தனி பிளான் போட்டு அவர் தன் ரூட்டை மாற்றிட்டார். அதனால் அவர் இந்த மாதிரி ஒரு சொல்வது ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஒன்று விஷயங்க, மேகதாது மேட்டரில் இப்போ ஆட்சியில் இருப்பது தமிழ் வெற்றி கழகம்,
காங்கிரஸோட அலையன்ஸில் இருக்குது, அவங்க சப்போர்ட்டில் வேறு இருக்குது. கர்நாடகாவில் ஆட்சியில் இருப்பது காங்கிரஸ். இவர் விஜயனும் அங்கே போய் பேசலான்னு ஏதோ இப்போ அவர் கர்நாடகா முதல்வர் நம்ம டிகே சிவகுமாரோட பேசி இது பண்ணலான்னு. அதே நேரத்தில் இப்போ பாருங்க, இதை வந்து இந்த மேட்டரை வந்து திருப்பி சுப்ரீம் கோர்ட் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை மேகதாத்து தடுக்க பார்த்தாங்க, சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கலை. நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஏன் வர்றீங்க, ஒன்றும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே வரல, ஒன்றும் வரல, ஏன் தடுக்கிறீங்கன்னு. இப்போ ட்ரைபுனல் அவார்டு ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் உங்களுக்கு அரசியல் அதை ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்கள் காங்கிரஸ் மூலமாக ப்ரெஷர் போடுங்களேன் டிகே சிவகுமார்கிட்ட. அது பண்ணுறது இல்லை. ஏன்னா அது பண்ணால் காங்கிரஸுக்கு பிரச்சனையாகும் கர்நாடகாவில். அதனால் விஜய் தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு எதில் காங்கிரஸ் ஒரு இதுவோ அந்த இடத்துல ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துடுது. இப்போ ஆகையால் எதிர்கட்சி போல டிஎம்கே போல கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் காங்கிரஸ் அங்கே இருந்துட்டு காங்கிரஸ்லேயே அது சரி பண்ணுங்க. இப்போ ஒரு இது பண்ணிட்டாங்க, இல்லை நம்ம மீண்டும் இன்னொரு ட்ரிபியூனல் போடணும் அப்படின்னு ஒரு இது கோரிக்கை வச்சு அதை இது பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போய் இன்னொரு ட்ரிபியூனல் கேட்கறதுக்கு போகிறேங்கிறாங்க. இப்போ இதில் மத்திய அரசோட என்ன பொறுப்பு? இதில் மத்திய அரசு என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, நீங்கள் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு வந்தீங்க. அதாவது என்ன முயற்சி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதில் ரொம்ப சிக்கல்கள் இருக்கு. மேகதாது ப்ராஜெக்ட் வந்ததுன்னா தமிழ்நாடுக்கு தண்ணீர் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் கர்நாடகா அதை விட தயாரா இல்லை அந்த அந்த மேகதாது ப்ராஜெக்ட். ஏன்னா அவங்களுக்கு பெங்களூருக்கு தண்ணி பிரச்சனை. மழை கொட்டுன்னு கொட்டிச்சுன்னா தண்ணி வந்துட்டே இருக்கும், அதில் ஒன்றும் யாரும் தடுக்க முடியாது, காவேரி தண்ணி வந்துட்டே இருக்கும். ஆனால் மழை இல்லாத போது பாருங்க, இப்போ இந்த வருடம் வந்து மழையில் ஒரு குறைவு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மழை குறைஞ்சதுன்னா தண்ணி குறைஞ்சிரும் நதியில். அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து இதில் ஒரு நம்மளை குற்றச்சாட்டு நம்ம மேலே வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் பேசுகிறோம், எல்லாம் ட்ரிபியூனல் போகிறோம். அதை விட கூட இப்போ என்ன பாருங்க, இப்போ முதல்வர் விஜய் வந்து டிஎம்கே சொன்ன ப்ரொபோசல் ஏற்றுட்டார். ஏன்னா நமக்கு திருப்பியும் இந்த மேட்டர் ட்ரிபியூனல் புது ட்ரிபியூனல் போட்டால் தான் நடக்கும். மீண்டும் மீண்டும் ட்ரிபியூனல் போடுறதுனால என்ன ஆக போகிறது? ஸோ இதில் இப்போ அண்ணாமலையோட இது என்னன்னா, இப்போ அண்ணாமலை லைன் என்ன எடுக்க பார்க்குறாருன்னா, அவர் இப்போ நம்ம கேள்விப்படுவது என்னன்னா, அவர் தன்னோட ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் ஆப்ஷன்ஸை இது பண்ணிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இதில் வந்து மத்திய அரசு மேலே பழி போட்டால் தான் அவரோட அரசியலுக்கு சரியாக இருக்கும். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.